சுகாதாரத்துறை மூத்த அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் நட்டா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். மத்திய அமைச்சர்கள் தங்களுடைய இலாக்காக்கள் சார்ந்த மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு வரக்கூடியதை நாம் அடுத்தடுத்து பார்த்து வருகிறோம். முன்னதாக பாதுகாப்புத்துறை, அதனைத் தொடர்ந்து உள்துறை என்று அந்த துறைகளை சார்ந்த மூத்த அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கும் நிலையில தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தனது துறை சார்ந்த சுகாதாரத்துறை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது அவசர கால நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஏனெனில் எல்லை ஓரமாக பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்களை இந்தியா நடத்தி வரக்கூடிய இந்த நேரத்துல இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்ற சூழல் மிக உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுவதற்கு முன் இருக்கக்கூடிய துறையாக சுகாதாரத்துறை இருப்பதனால் சுகாதாரத்துறைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதும், மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகளை கையிருப்பு வைப்பதும், அதே போன்று மருத்துவ கட்டமைப்புகள் மீது குறிப்பாக உயர்ந்த கட்டடங்களாக இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவமனைகள், அதன் மீதான ரெட் கிராஸ் என சொல்லக்கூடிய செஞ்சிலுவையை வரைந்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் ஈடுபடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக உலக நாடுகளுடைய ஜெனீவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில போர் செய்யக்கூடிய நாடுகள் அந்த நாடுகளுடைய மருத்துவ கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் ஒரு பொது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள், குறிப்பாக எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகளை பாதுகாப்புடன் வைத்திருப்பதும், அதில் போதுமான அளவிலான வசதிகள், சிகிச்சை வழங்குவதற்கான வசதிகளை துரிதப்படுத்துவதும் குறித்தான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. உதாரணத்திற்கு அவசர கால சிகிச்சை, தற்பொழுது போர் பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நேரங்களில் போரினால் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கும், பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கும் இந்தியாவுடைய மருத்துவ கட்டமைப்பு முழு வீச்சில் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் முன்கூட்டியே இந்திய அரசாங்கம் கொடுத்திருந்த ஒரு அறிவுறுத்தல். அதன் அடிப்படையில் அதனுடைய துறையை கவனித்து வரக்கூடிய அமைச்சர் JP நட்டா தற்பொழுது தனது துறை சார்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை முடிவில் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலில் வழக்கமாக கிடைக்க வேண்டிய மருத்துவ பணிகள் முறையே கிடைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த போர் பதற்ற சூழலுக்கு தயாராவதையும் தாண்டி வழக்கமாக இயல்பில் இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில் எந்த ஒரு தாமதமும் சுணக்கம் இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.